வேற என்ன வேணும்? இப்போ மக்களாட்சி நடக்குதுன்றதுக்கு ஒரு ஆதாரம் இதை விட என்ன வேணும்? ஐயோ! ஒரு அதுவும் ஒரு பக்கம் மகனை சிஎம்மா இருந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுலாம் சாதாரண விஷயம் இல்ல தல. உண்மையிலே தேர்ந்த ஒரு 2 எதிர்கட்சியா இருந்து நீ மாசத்துக்குள்ள. என்ன வேணாலும் பேசலாம் குமரி. எதிர்கட்சியா இருந்துகிட்டு கண்டிப்பா. சிகப்பு கலரை நீ பச்சைலாம், பச்சைய வந்து நீ வெள்ளலாம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா நீ எதிர்க்கணும், அவனை அரசியல் பண்ணணும். ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா நீ எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிருப்ப, அவனுக்கு விட்டு கொடுக்கணும், இவனுக்கு விட்டு கொடுக்கணும். ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சதை வந்து மத்தியில இருந்து வந்து எவனும் பிடிக்கிட்டு போக கூடாது, அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படிலாம் நிறைய இடர்பாடுகள் இருக்கு. ஆனா இது எதுவுமே இல்லாத வந்து ஒரு கட்சி டிவி கதை என்ன தேவை நமக்கு? வந்து மக்களோட பணத்தை புடிங்கிட்டுங்கிற அளவுக்கு நமக்கு எதனா தேவை இருக்கா? நம்ம கட்சியில இருக்கிறவன் எவன் செலவு பண்ணா? சிடிஆரே சொல்றாரு, மேக்சிமம் கட்சியில செலவு பண்ணவன் 3 to 5 லட்சம் கூட தான் எலெக்ஷன் செலவு பண்ணிருக்காங்க எல்லாருமே. என்ன தேவை இருக்கு இந்த கட்சிக்கு? 3 லட்சம் 4 லட்சம் எல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கான் பாரு, அவன் செலவு பண்ற காசு புரியுதா? டிஎம்கேல அதெல்லாம் நீ 12 கம்மியா லட்சம் சொல்றப்ப பண்ணுவான். இப்பெல்லாம் அவங்களுக்கு 20 லட்சம் ஊராட்சி எலெக்ஷனுக்குலாம் 3 லட்சம் எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? நம்ம எங்க இருக்கிறோம்? ஓப்பனா சொல்றாரு, எனக்கு பணமே முக்கியம் இல்ல, ஜனம் தான் முக்கியன்றாரு. எங்கேயாவது ஆளுங்கட்சி தரப்புல பணத்தை பத்தி பேசிருக்கானுங்களா? மக்களை சும்மாவே ஏமாத்துவானுங்க. இது இந்த மேகதாது பத்தி சொன்னாரு பத்தியா தல, பொலிஸ் நடிக்கிறாரு. டேய், சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன பேசணும் தெரியுமாடா? சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு காரி முடிஞ்சு வரீங்க, வாய் மேல அடிக்கிறாங்க, படிங்கடா படிங்கடா. நல்லா வைக்கலாம் போகணும். வண்டு முருகன் மாதிரி போட்டா அப்படிதான் நடக்கும். படிச்சுட்டு வாங்க. கொட்டு வாங்கிட்டு வரீங்கன்னு நீங்க சொன்னாரியா? கொட்டு வாங்கிட்டு வர சுத்தி என்ன பண்ணிருக்காங்க கோர்ட்ல? ஹானரபிள் தட் குற்றவாளி விஜய்னு ஒண்ணு ஜட்ஜி டென்ஷன் ஆயிட்டுக்கிறாருப்பா. குற்றவாளி விஜய் நீ அரியர்கிரி வச்சு பாஸ் பண்ணிட்டு வந்தியா? நீ போட்ட எஃப்ஐஆர், உங்க ஆட்சியில் போட்ட எஃப்ஐஆர் எங்க? இதுல காட்டு விஜய்ன்ற பேரு எங்க காட்டு? தளபதி விஜய், சிஎம் விஜய் இருக்கா? பச்சை கிளின்ற பேரே இல்லைங்க அப்படின்னு நம்பிச்சிட்டாங்க வெளியே. போடாவில்ல அப்படின்னு என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாட்டு நல்லா இருந்தது பாஸ். ஓடி 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 ஓடி. ஐயோ, எனக்கு அதாவது மனுஷன் கட்சி தலைவரா இருக்கும்போது கூட கொஞ்சம் டென்ஷனா இருந்தாரு. சிஎம் இருக்கும்போது நல்லா மைண்ட் ஃப்ரீயா இருக்கிறாரு. ஆளு ஜாலியா இருக்கிறாரு. இப்படி உதைக்கிறாரு, அப்படி உதைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மீம் பேஜ் வச்சிருக்கிறாரு குமரி. அண்ணன் தான் 4 மீம் பேஜ் வச்சிருக்கிறாரு. அந்த டிவி கைட்டிங் வருது பாத்தியா? இந்த அண்ணன் தான் எழுதி கொடுக்குறாரு. என்ன எழுதுப்பா, ஓடுகாலி, உதரநிதி, அந்த இதெல்லாம் அவர் தான் எழுதி கொடுக்குறாரு. எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சு அவர் தான் எழுதி கொடுக்குறாரு. ஆமா. மேகதாது விஷயத்துல முக்கியமான விஷயம், அதாவது இவனுக்கு ஜென்ரலா எல்லா விஷயத்துலயுமே பண்ற விஷயம், நான் ரோட்ல நின்று நான் பெரிய புடுங்கி, நான் கெத்து, நான் மயிறு, நான் மண்ணாங்காட்டின்னு பேசுறதுலாம் விஷயம் இல்ல. எங்க அதுக்கு போய் நம்ம சண்டை போடணுமோ, கோர்ட்ல சண்டை போடணும்னா கோர்ட்ல போய் சண்டை போடணும். இங்க நின்றுட்டு அவனை வந்து தூண்டி விடுறது, இவனை நீ பாத்துருவாங்கிறது, அது இவனுங்க நீட்ல இருந்து எல்லா விஷயத்திலயுமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒரே விஷயத்துல அடிச்சு விட்டாப்புல. ஏன்னா மனசுக்குள்ள கொதிச்சுட்டு இருந்த விஷயம். கர்நாடகா அமைச்சரே சொன்னாரு, நான் ஒண்ணு அப்படி விஜய் பத்தி பேசல. நேத்து வச்சாரு ஒரு ட்வீட் போட்டாரு, பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளூர்ல அடி வாங்கினதுல ஸ்டேட் டு ஸ்டேட் அடி வாங்கிட்டு இருக்காங்க. எங்க பாத்துட்டு எந்த கனவுல பாத்துட்டு வந்து என்ன பேசுற? மக்கள் கிட்ட என்ன ப்ரோபகண்டா செட் பண்ற? ஊரே ஓட்டுது. இன்ஸ்டா பக்கம் போனா உதயநிதி மாதிரி ஒரு ஆளுக்கு ஸ்பூப் பண்றான். நான் கூட அந்த வீடியோ போட்டிருப்பான். அவன் அவரை மாதிரியே A4 ஷீட் வச்சு படிச்சுட்டு இருக்கான். அதாவது அவர், என் பெயர் உதயநிதினா உன் பேரு நீயே பார்த்து படிக்கிற, அதெல்லாம் அப்படிதானே போட்டிருக்கு, அப்படிதான் படிக்கணும்ன்றாங்க. அது மாதிரி இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம். சீரியஸா எல்லாம் போவானே, பயங்கர என்ஜாயா இருக்குது இன்னைக்கு டே வந்து. ஐ எம் கம்ப்ளீட்டட், பயங்கர கம்ப்ளீட்டட். சென்சார் சர்டிபிகேட் நான் ரீல்ஸ் டைம் மாமா இல்ல, ரியல் டைம் மாமா. அடடா அடடா, அந்த ஒரு அடி. இல்ல ப்ரோ, என்னன்னா இவனுங்க ட்ரோல் பண்றானுங்க. இந்த ஸ்டைல் எடுத்தா ட்ரோல் பண்றானுங்கனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அதே ஸ்டைல இறங்கி பொழக்கிறாரு பத்தியா? அந்த சர்க்காசம் பண்றதா இருக்கட்டும், அந்த கொலைக்கல் வச்சு யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஏன்னா ஃபன்னா இருக்குங்க இவங்க பண்றத பார்த்தா. இந்த சட்டசபையில இருந்து வெளியே போனதெல்லாம் கலாச்சார இருப்ப ஒரு கலாய். ஆனா எனக்கு என்ன தெரியுமா குமரி, இப்போ இதையே காப்பி பேஸ்ட் வந்து தீய சக்தியில பண்ணுவானுங்க. அதை பார்க்க சகிக்க முடியாது. ஏற்கனவே எச்ராஜா சாரி ஆராசா பேசுறத கேட்டு, ப்ரோ விஜய் ப்ரோ வாட் ப்ரோ அப்படின்னு இருப்பாரு. என்னையா ட்ரை பண்றீங்க நீங்க? ஒரே நிமிஷம்,
இல்ல மச்சான், அந்த ப்ரோன்னு சொன்னதுக்கு 2 பேர் தான் போட்டி. ஒண்ணு வந்து ஆராசா, இன்னொன்னு நயினார் நாகேந்திரா. அவன் சொன்ன ஞாபகம் இருக்கா பாஸ் எனக்கு? விஜய் ப்ரோ, விஜய் வாட் ப்ரோ ப்ரோ கத்துறான் தனியா வந்து. இல்ல ஐயா, அந்த இவனுக்கு நீங்க அந்த பிஜேபி வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் நடத்திட்டு இருந்தாங்க. பிளாஸ்ட் பிளாஸ்ட் சட்டம் ஒழுங்கு பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்கீங்களா அது? ஐயோ இது என்ன பார்த்தேன் இளையராஜா பார்த்தேன். பாட்டு டோன் மாதிரி இருக்குது. அங்கே திருட்டாங்களே, அவர் ராயல்டி கேட்பாரு. செம்ம காமெடி அது. நான் பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஃபனா இருக்கும். இல்ல இல்ல இவருக்கு பதில் சொல்றேன்னு இப்ப இந்த பூமர் அங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ண போறானுங்க பாரு பாஸ். நீங்க கொஞ்சம் டெம்ப்ளேட் எல்லாம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ நிறைய, புரியுதா? இது அது என்ன, தனியா ஃபோல்டர் போட்டு தனித்தனியா கண்டென்ட் போட்டு வச்சுக்கோ. உனக்கு கீழ ஒன்னால வந்து குமரி, மாட்டுவானுங்க. இவங்களுக்கு தெம்பு திராணியம் தான். எங்க 5 வருஷம் திமுகல எங்கேயுமே லஞ்ச லாவணியுமே நடக்கல. எங்க அமைச்சர்லாம் சுத்த பத்து போனவனு ஒரு கற்பூர வச்சு சத்தியம் பண்ண சொல்லு. சரி தெய்வ நம்பிக்கை அவ்வளவுதான். இல்லைன்னு உருட்டுவானுங்க, அதையும் ஏமாத்துவானுங்க. நீ வெறும் வாக்காவே கூட முடிஞ்சா 10 ரூபா வாங்கலைங்க, 2 லட்ச ரூபாய் என்ன சம்பளமோ அதை தான் வாங்கி நானும் என் குடும்பமும் உட்காந்துக்கின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எவனா ஒருத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லலாம் பார்க்கலாம். லஞ்ச லாவணியுமே பண்ணல, எதுக்கு ஓடணும்? சிங்கப்பூர் போனதெல்லாம் கலாய்ப்பார், நான் எதிர்பார்க்கவே இல்லை தல. நான் இதெல்லாம் டச் பண்ணவே மாட்டேன்னு நினைச்சேன். எனக்கெல்லாம் தலையும் குளிர்ந்துச்சு. பொழக்கிறான். எங்க மாவட்ட பெரிய கட்டு தானே அது. எனக்கெல்லாம் மனசு குளிர்ந்து அது சரி. பரவாயில்லண்ணே, சிங்கப்பூர் வரைக்கும் பேசியிருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா கரூர் எங்க ஊர்ல என்ன gang, தொட்டு ஏமாத்திருந்தாங்கன்னா, பார், சீண்டி பார், எல்லாத்தையுமே எங்க அவர் ஊர்ல என்ன சொல்லுவாரு. எங்க ஊர்ல என்ன ஏமாத்திருந்தாங்கன்னா, அவர் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு வெளிநாடு அளவுக்கு வசதி உள்ள ஹாஸ்பிட்டல் இங்கேயே வந்து மருத்துவம் பாருங்கன்னாங்க. ஆனா அவரே வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. இது என்ன பண்றது? இந்த ஒரு படத்துல விஜயகாந்த் சொல்லுவார்ல, எங்கடா போனேன்னு செந்தில் ஹோட்டல் கடையில உட்காந்துட்டு, பசி எத்திச்சு அதான் பக்கத்து ஹோட்டல போய் சாப்பிட போனேன் அப்படின்னு. இங்க வேலை செஞ்சு நான் பக்கத்து ஹோட்டல இந்த ஹோட்டல மனுஷன் சொல்லுவானா அப்படின்னு விஜயகாந்த் சார். அது மாதிரி போல இருக்கு. அவரே நம்மள சரி நலமுடன் வந்தா சரி, வழக்கு தயாராக இருக்கிறது. ஒருத்தர் கையெழுத்து போட போனாரு, இன்னும் ஒரு கிளிப்பிங்ஸ் கூட வரல. இன்னும் 2-3 நாள் ஆகும்னாங்க அது ப்ராசஸ். அதுக்கும் வெயிட்டிங்கா இருக்கிறேன். வரும்போது எப்படி வர்றாரு, எந்த கெட்டப்ல வர்றாருன்னு போக தெரியும். அப்புறம் என்டர் பண்ணும்போது யாரோ ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன விஷயம் அது? இன்னும் சொன்னீங்க. இல்ல ப்ரோ, இல்ல அந்த தொட்டு பார், சீண்டி பார், அப்புறம் கரூர் gang விஷயம். அது அதாவது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, செயல்ல காட்டு உட்காந்துட்டு வீடியோ கிளிப்ஸ் போட்டுன்னு இருக்காத, யூடியூப் சேனல்ல மாதிரி போட்டுன்னு இருக்காத, பாண்டாகரடி மாதிரி போட்டு இருக்காத, சிம்பிளா சொல்றாரு அண்ணன். வர ஒரு நிமிஷம். ஓகே. அண்ணன் வந்து கரூர்ல போய் என்ன மச்சான்? ஓகே. இல்ல இன்னொன்னு, இந்த ரோட் ஷோ பார்க்கும்போது திருச்சியில இருந்தே பாக்குற ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது பை எலெக்ஷன் இல்ல, அடுத்து 10 வருஷத்துக்கு எந்த எலெக்ஷன் வந்தாலும் இந்த மனுஷனை அசைச்சிக்க முடியாது மச்சான். ஒரு தடவையும் கிரௌட் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது. எங்கேயாவது கம்மியாகுதா பத்தியாடா? 10 வாட்டி வந்தாருன்னா நார்மலைஸ் ஆயிருங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு மக்களோட சேர்ந்துரு. மக்களோட தான் இருக்காரு அவரு, மக்களோட மனசுலதான் இருக்காரு. ஆனா என்னைக்குமே இந்த மனுஷனுக்கான கிரௌடு கம்மியாயிரும், இந்த சப்போர்ட்டர்ஸ் கம்மியாயிரும்னு நினைச்சு கூட பார்க்க வேணாம். இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து அதை சொன்னதெல்லாம் பெரிய விஷயம் மச்சான். அந்த 3 வயசு குழந்தை வந்து எங்க கட்சிக்கு வந்தீங்களா, அப்படிதான் நடக்குது, புரியுதா? கிரவுண்ட்ல இங்க என்ன வேணாலும் நரேட்டிவ் செட் பண்ணலாம், அது இதுன்னு உட்காந்து தியேட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கலாம் உட்காந்து. ஆனா பீப்புள்ஸ் மத்தியில மக்களோட ரொம்ப கனெக்டா இருக்காரு. எவனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. குமாரி அந்த வாஷிங் மிஷின் மேட்டர் உடைச்சு போட்டாரு பாத்தியா? கரெக்டா அந்த நரேட்டிவ் பில்ட் ஆயிட்டே இருந்துச்சு, அதையும் உடைச்சு போட்டாரு. கரெக்டா அந்த வாஷிங் மிஷின் மேட்டரும். எலெக்ஷன்ல எம்எல்ஏ சீட் நிக்கிறதே காசு கொடுக்கல, நாங்க என்ன குதிரை பேர பண்ண போறோம் அப்படின்னு. ஆமா மச்சான், குதிரை பேரத்தை கிளிச்சாடுறா, செம்ம பொழந்து தள்ளிட்டாரு. டேய் என்ன மயிறு நீ உட்கார்ந்து குதிரை பேரம்னு, எனக்கு என்னடா அவசியம் குதிரை பேரம் பண்ணோன்னு? எங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு சொல்லதுல? ஆனா குமரி எனக்கு ஒண்ணு என்னன்னா, அண்ணன் சென்சார் வாயிலே வச்சுருக்கிறாரு ஒரு அப்படின்றாரு, அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டேன்றாரு. சச்சின் விஜய் மாதிரி அடிக்கடி பண்றாரு. எங்க நம்பிட்டே விட்டுறாரு. எதனா சொல்லுங்க, சொன்னாதானே தெரியும். இல்ல பாஸ், அது இன்பில்ட்டா ஒரு கேரக்டர், புரியுதா உனக்கு? அது அனாவசியமான வார்த்தைகள் வந்து விடக்கூடாதுன்றது அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. வேற யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, புரியுதா? அதாவது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஒரு திமுகவும் இல்லைன்றாரு அவரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு திமுகவும் இல்ல எங்க கிட்டலாம் அப்படின்றாரு. ஒரு கருணாநிதி ஒரு கருணாநிதி பாஸ் ப்ரோ, நம்ம ஊர்லதான் மீடியா எல்லாம் அடிக்குதுன்னு பார்த்தா, இந்தியா டுடேல இருந்து அக்ஷிதா வேற வந்து நேரா வந்து திமுக மேல பாமாவே போட்டுட்டு போயிருது அப்பப்போ.
ரைட்டு போட்டு பொழக்குது அது வேற அவங்கள போட்டு மச்சான் அடி அடிக்குது. ஓட்டு டேய் ஓட்டு சரவணன் பிகாச்சு நீங்க இல்ல ஸ்பீக்கர் நான் போடுங்க. கொஞ்சம் இங்க வண்டி அதுவும் கூட்டிட்டு போயிடுறேன் ப்ளீஸ். சொல்லுங்க சொல்லுங்க கொட்டையும் போட்டு இங்க பாருங்க இங்க இல்ல இங்க அடி அண்ணன் வாங்கினதெல்லாம் கடைசியில வந்து சொல்லக்கூடாது. அண்ணன் இல்ல பேசுறத சாச்சா மட்டும் நான் அடி சொல்லுங்க. வாங்கினதானே சொல்ல மாட்டேன் ப்ரோ. நான் ஒன்னு டீல் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் இல்ல. ஓகேங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு அண்ணா இப்போதைக்கு சொல்லியிருந்தாரு சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா. வெளுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஒரு வார்த்தை சொன்னார். அது மட்டும் என் காதுல ஷார்ப்பா விழுந்தது. அதுவும் இல்லாம அண்ணா ஓடி 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 போன வரான் பாரு வேட்டைக்காரன் எல்லாம் பண்ணாரு பாருங்களேன். அப்பா வேற மாதிரி ஸ்பீச் இன்னைக்கெல்லாம். நீங்க முன்னாடிலாம் 3 மணி நேரம் அண்ணனை பார்த்தாதான் ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்கும். இப்பெல்லாம் வராரு 20-25 நிமிஷத்துல பவர் பேக்கடா கொடுத்துட்டு போயிடாருயா. குமரி உங்களுக்கு நீ ஞாபகம் ஒரு இருக்கா? மாசத்துக்கு கதருவானுங்க குமரி இவனுங்க. இதுல ஒரு ஒரு விஷயம் நான் பின் பண்ணியே ஆகணும். அதாவது ம். டிவிக்கே கட்சி ஆனது வேற. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அரசு பஸ்ஸும் வச்சு அவன் கூட்டிட்டு போகல. டெம்போ லாரி வச்சு மக்கள் எடுத்துட்டு போகல. வெயில மணிக்கணக்கா போர்டு பிடிச்சிட்டு நிக்க வைக்கல. எல்லாரும் அவங்க பகுதியில அவங்க வீட்டுல இருந்து வந்தவங்க ஆர்கானிக்கா வந்து பார்த்துட்டு முதலமைச்சருக்கு கை அசைச்சிட்டு மழை தூவி விட்டுட்டு போயினேன். எங்கேயாவது துட்டு கொடுத்து விநியோகம் வந்து 60 நாள் ஆட்சிக்கு எங்கேயாவது டிகேக்காரங்க காசு கொடுத்தாங்க நியூஸ் வந்தா அது முதலமைச்சர் ஃபங்க்ஷன் இல்லையா? இது நடந்ததா? பாத்திருப்பீங்க. முன்னாடி ஒரு bro, அங்கிள் வந்தாருன்னா வந்து ஆட்சி பாத்தீங்கன்னா பின்னாடி லாரி நிக்கும். பார்க்க முடியாம இருக்கமே ஆட்சிக்கு வந்த லட்சம் பேர் அப்புறம் கூட இருக்கானுங்க. ஐயோ பார்க்க இல்ல bro, முடியலன்னு கதறிட்டு இருக்கோம். லட்சம் பேர் இருக்கானுங்க. ஒரு நிமிஷம் ஆட்சிக்கு வந்த அப்புறம் கூட அந்த எஸ்ஓபியை மதிச்சு அந்த 5000 பேருக்குள்ள 5000 பேருக்குள்ள போதும் நடத்துறாரு பாருங்க. அவர் நினைச்சாருன்னா எவ்வளவு பேரை வேணாலும் கூட்டி ஒரு பெரிய ஒரு வேற லெவல்ல ஒரு ஸ்டேஜ் நடத்தி அரசியல் அடுத்த ஒரு விஷயத்த உருவாக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணன்றதுல தெளிவா இருக்காரு மனுஷன். அது பிரேக் பண்ண மாட்டாரு பாத்தீங்களா அந்த விஷயத்த. எஸ்ஓபி இருக்கா இருக்கட்டும், நான் அதை ஃபாலோ பண்ணி அதை வச்சு நான் பாத்துக்கிறேன் மக்களை. மக்கள் இந்த வாட்டி பாத்தீங்களா எவ்வளவு டிசிப்ளின்டா இருந்துச்சு இந்த கிரௌடு. எப்போ நம்ம பசங்க எகிரி குதிப்பா அதெல்லாம் இல்ல. யார் போட்டு குத்தாங்க தெளிவா ஜம்முன்னு உட்கார்றானுங்க. சூப்பரா நடக்குது ப்ரோ. ஒரு ஜஸ்ட் அங்க ஒரு காக்கி சட்டை இருந்தாலே அதுக்கான மரியாதை அதுக்கான டிசிப்ளின் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. இவனுக்கு இவ்வளவு நாள நம்மளை ஏமாத்திருக்காங்க. இன்னொன்னு பேசினா எங்க அப்பா பீரோல இல்லைன்னு அதெல்லாம் வேற லெவல். ப்ரோ அதோட நான் முக்கியமா இந்த விஷயம் சொல்லணும். போலீஸோட ஆர்கனைசேஷன் பாத்தீங்களா இந்த தடவை சூப்பரா பண்ணிருந்தாங்க ப்ரோ. எந்த மக்களும் குறுக்க செம்மையா வரல இருந்துச்சு. பாருங்க. பேரிகேட் எல்லாம் சூப்பர். ஆமா ஆமா அதுவும் நீங்க ஆமா டிராவல் பண்ணும்போது பாருங்க ஃபுல்லா பேரிகேடு. மக்கள் யாருமே குறுக்க வரல. அவங்களுக்கு தான் அவரு இன்னொரு விஷயம் சொன்னாரு பாத்தீங்களா. பெரம்பலூர் போகும்போது அங்க இருக்கிற போலீஸ் வந்து அவங்கள அலர்ட் பண்ணாங்களாம். ஆனா ஏன் வந்து கரூர்ல பண்ணாலும் அவர் கரெக்டா ஒரு கேள்வி கேட்டாரு. ஆமா ஆமா அந்த விஷயத்த மென்ஷன் பண்ண கரெக்டா. ஆமா, அது உள்ள முக்கியமான கூட்டு கேள்வி. வந்து நான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்பிட்டேன் இப்போ என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்றதுலாம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. எங்க மனுஷன் கண்ணுல தண்ணி வந்துருமோ தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவரு இல்ல அப்படியே ட்ராக்க மாத்தி தூக்கிட்டு போயிட்டாரு. குமரி ப்ரோ எந்த இடத்துல தெரியுமா நான் எமோஷன் ஆனேன். அவர் சொன்னாரு பாத்தீங்களா இழந்த உயிர்கள்லாம் யாரு தெரியுமா? டிவில என்னோட அந்த படம் பாட்டு மழலைகள் பார்க்கும்போது மழை அதெல்லாம் சொல்லும்போது நான் ரொம்ப ரொம்ப எமோஷன் ஆயிட்டேன். எங்க அவரும் உடஞ்சிருவாரோன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கதான் இவனுங்க. ஆனா லாஸ்ட்ல சொன்ன வார்த்தை ஆணித்தனமா பதிந்துருச்சு ப்ரோ. வச்சு வெளுத்து விடுங்கன்னாரு பாத்தீங்களா. ஓகே கிரீன் சிக்னல். வழக்கம் சொல்றாரு ஒண்ணும் கவலைப்படாதீங்க இறங்கி அடிங்க. ஏன்னா என்னன்னா அந்த சர்க்காசம் ட்ரோலு அத வந்து தலைவர் நமக்கு முன்னோடியா இருக்காரு. குமரி அபியூசிவா அவரோட போகாம ஸ்டைலே தப்பான இனிமேல் வேர்ட்ஸ்ல அவ்வளவுதான். யூஸ் இதுதான் பண்ணாம குமரி ஆக்சுவலா. நீ அவர் இப்படிதான் ஃபாலோ பண்ணுவாரு. இததான் அவரோட இண்டிவிஜுவாலிட்டியோட இது அப்படிதான் இருக்கும். இனிமேல் அப்படிதான் இல்ல பண்ணுவாரு. சதீஷ், இப்படிதான் நகரப்போம். அது டிஎம்கேயோட பொசிஷனிங் பாத்தியா? அது வந்து ஜேஜே கூட இவ்வளவு ஹேட் பாலிடிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணல. ஆனா இவர் பார்த்தனா பொசிஷனிங் வந்து 30, 40, 50 வருஷத்துக்கு வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு பண்றாரு. அது ரொம்ப செம்ம ஸ்ட்ராட்டஜி. ஆனா அப்படியே இருக்கட்டும். இன்னொன்னு இல்ல இப்ப நீங்க சும்மாவே நம்ம ஆளு சிஎம் இந்த வார்த்தை யூஸ் பண்றது அந்த வார்த்தைன்றாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா ஃபன் பண்றேங்க ஃபன்னா இருக்குங்க இவங்க பண்றது அப்படிலாம் அந்த வார்த்தை சொல்லும் போது காலிடே இதுக்கப்புறம் நீங்க இந்த பாலிடிக்ஸ் தான் பேசணும். இந்த பூமர் அங்கிள்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் ஜென்சியா கூட்டுட்டு வாங்க. இல்லைன்னா இந்த ஆளுகிட்ட பதவி வெறி மீட்டே பண்ண முடியாது. அதான் சொன்னாரு. பதவி வெறி அதிகார வெறி இருக்காதீங்க. உட்காந்து தோத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாரு. இன்னும் வெறி பிடிச்சிருக்காதீங்க வெறினா என்ன கத்தாதீங்கன்னு இருப்பாரு. அந்த நாயின் அவர் யூஸ் பண்ணல அவ்வளவுதான் கன்வென்ஷனல் மச்சான். பாலிடிக்ஸ் சொன்னாங்க தெரியுமா?
கன்வென்ஷனல் ஆ, பாலிடிக்ஸ் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ஒவ்வொரு ஆளா பேசிக்கிட்டு அது அந்த நிகழ்ச்சிக்கு ஏன்டா வந்தோங்கிற மாதிரி அளவுக்குலாம் போயிடும். வந்தோமா புல்லட் பாயிண்டா நேரா வந்தோம், நம்ம என்ன வந்தோம் பேச வேண்டியதை பேசுவோம், நேரடியா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அண்ணா அரசியல் வர்றதுக்கு முன்னாடி கஸ்தூரி ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஐயோ இனிமேலாவது தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு அதிகமா பேசாத ஒரு முதலமைச்சர் கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஆமா அதனால ஆமா ப்ரோ. டாக் லெஸ் ஒர்க் அவரு மோர் தான். அதுவும் சொன்னாரு பாத்தீங்களா, டாக்லெஸ் ஒர்க் மோர் தாங்க என்னோட பாலிசி, அப்படிதாங்க இருப்போம். இன்னொன்னு அப்புறம் கட் பண்றாரு பாத்தீங்களா, அப்படி கோரையா போயிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு அடி 10 அடி அடிப்பாருன்னு பார்த்தா நல்லா இருப்போம், நன்றி வணக்கம்னு. எங்கேயா எங்கேயா போறீங்க, எங்கேயா போறீங்க, இன்னும் 4 அடி அடினா அவனுங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா ஃப்ளோல கெட்ட ஒண்ணும் இல்ல வார்த்தைலாம் பேசுன மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. அதான் கொஞ்சம் ப்ரோ, ஓபிஸ் எல்லாம் கொஞ்சம் இல்ல இல்ல பிகரா ப்ரோ, கெட்ட அது வார்த்தைலாம் இல்ல ஏதோ ப்ரோ. அது அப்புறம் என்ன கெட்ட வார்த்தை சொல்லுங்க. அதான் என்னன்னு கரெக்டா தெரியல பீப் ஏதோ. போட வேண்டிய இடத்துல பீப் போட்டு, ஏங்க இங்க அதான். பாருங்க, சும்மாலாம் வந்து நீங்க முன்னாடிலாம் நம்ம பசங்க ஒரு அந்த கேம்பெயின் பண்ணும்போதெல்லாம் அவரோட ஸ்பீச் எல்லாம் டிகோட் பண்ணுவாங்க, ஓகேவா? டிகோட் பண்ணும்போது ஒரு ஒரு வேர்டுமே வந்து கான்ஸ்டியூஷனை மீறி எந்த விஷயமே பேச மாட்டாரு, புரியுதா? அது அது வந்து நீங்க ஒரு ஆனா ஏதோ ஜஸ்ட் ஏன் பீப் ப்ரிப்பேர் ஆகி ஒரு போட்டாங்கன்னு தெரியல. ஸ்பீச்ல மட்டும் எல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. பீப் எல்லாம் அவரே போடலையா அவரு ஸ்பாஷ் விட்டுட்டாரு ப்ரோ, நீ வேற பீப் எல்லாம் போடல, அவரே நிறுத்திட்டாருயா, இன்னும் அவரே ஓ தொடங்கிட்டு விட்டுருவாரு அத. நீ எனக்கு என்னமோ நீங்க லைவ் பாத்தீங்கன்னா இன்னும் டவுட்டா இருக்கு இப்ப. ப்ரோ, ஆமா மச்சான் நீங்க லைவ் முதல்ல நம்ம அப்படி பாக்குறீங்க. ஒன்றும் ஜென்ரேட்டர் பேசல போட்டு ப்ரோ, வச்சிருக்கா. அப்படிலாம் நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்ல என்ன பேசலையே. ஏங்க அது எனக்கு இல்லைங்க, எனக்கு போட்டுக்கிட்டு என்னோட இருக்காங்க வரலையே. அங்க. அவங்க எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரா இந்த மாதிரி பேசியிருக்காருலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா திருத்து திமுகன்னாரு அது நான் கரெக்டா அவனுங்க தான் அப்படிதான் பேசுவானுங்க, நீங்க வேற அவனுங்க லைவே பாத்துக்க மாட்டானுங்க. வேண்டாம். இதுல இவன் வேற லைன்ல டிஸ்கார்ட் வருவான், இல்ல அதான். ரகுன்னு ஒருத்தன் இருக்கான். ரகுன்னு ஒரு இல்ல ஜேர்னலிஸ்ட், இல்ல இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கமெண்ட்ரி பண்ணுவான். நான் ப்ரோ வேற லைன்ல இல்ல இல்ல வருவான், ஒரு அவன் நிமிஷம் இருங்க இப்படி எல்லாம் சிஎம் அவன் பேசக்கூடாதுலாம் லைன்ல வருவான். ப்ரோ. இங்க அவன் பாருங்க கிடக்குறான் ப்ரோ, ஒரே நிமிஷம், நீங்க தயவு செஞ்சு எவனையா தூக்கிட்டு வராதீங்க. அண்ணன் பேசியிருக்காரு, நாங்க லைவ் பார்த்திருக்கோம். எங்க கமெண்ட்ரி முடிச்சிட்டு அடுத்த ஸ்பேஸ் போடுவோம், அப்ப வந்து இந்த பதில் சொல்றது இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப நம்ம பசங்க இது பார்த்திருக்கானுங்க, குமரி இன்னொன்னு பசங்க ஹைலைட் ஒரு பண்ணிட்டாங்க குமரி, அந்த சொல்லுங்க மெமோரியல் சொல்லுங்க. ஸ்டாச்சு ஒன்று போடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது ஒரு அதுல நல்ல வந்து விஷயம். ஆக்சுவலா தெளிவா சொல்லிருப்பாரு, கட்சி சார்பில் வைக்கிறட்டு கவர்மெண்ட் காசுல கட்சி சார்பில் வைக்கிறோம், எவனா தூக்கிட்டு வருவான் தூக்கின்னு வந்துருவானுங்க, இது கவர்மெண்ட் காசு. கவர்மெண்ட்ல தான் வைக்கிறாங்க. உண்மையிலே வந்து ஏன்னா இதெல்லாம் இது பண்ணும்போது என்னன்னா நிறைய பேருக்கு அந்த ரிமெம்பரன்ஸ் நிறைய அடிக்கடி இயர்லி ஒன்ஸ் அதை இல்ல ரிமெம்பரா இருக்கும். விக்ரமே அது தெளிவா சொல்லிரு, கட்சி சார்பா பண்றது, இவனு தூக்கின்னு அடிப்பானுங்க இப்ப கவர்மெண்ட் சார்பா ஆமா அது பண்றாங்க. கட்சி சார்பா பண்றாங்க அந்த ஸ்டாச்சு. ஆமா, யாராவது வந்து அரசு வந்தீங்கன்னா நிமிஷம் இல்ல, பொதுவில் வந்து வாந்தி எடுத்து எப்பவுமே அந்த விட்டுறாதீங்க. எப்பவுமே ஒரு நினைவிடம்னு ஒண்ணு இருக்கும்போது அது ஒரு குட்ஸ், அது ஒரு நல்ல ஃபீல் தான் கொடுக்கும், புரியுதா? அது ஒரு நினைவு இருந்தாலும் அதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அது சரி ஓகே அப்படின்னு ஒரு, ஏன்னா எல்லா டிசாஸ்டருக்குமே இப்படி ஒரு விஷயம் இருக்கும். பாப்பா ஆனா அண்ணன் சிபிஐல என்ன பேசினாருன்னு முக்காவாசி நம்ம கிட்ட சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேசும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, தலைவன் சிபிஐ என்கொயரில அவர் என்ன ஓப்பனா பேசினாரோ அது இருக்கிறாரு அப்படியே. குமரி ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இங்க பாருங்க, ஆமா ஆமா அவர் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனா தான் இருக்காரு, ரொம்ப ஒளிவு மறைவெல்லாம் இல்ல, டைரக்டா இங்க பாரு இதுதான் நடந்துச்சு, இப்படிதான் இருந்துச்சு, இவங்க தான் சொன்னாங்க போனேன், இதுக்கு மேலாம் வந்து என்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க, கேளுங்க இருந்தா சொல்றேன் அப்படின்னு இருப்பாரு. அவ்வளவுதான். ஆமா இல்ல, நீ இதே தான் அவங்களும் ரெப்ளிகேட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இந்த சிபிஐ ஆபீசர்ஸ் வந்து இவர் பேசினதை பத்தி நிறைய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பேசியிருப்பாங்க. இவர் வந்து எந்த வார்த்தையும் வந்து முன்னுக்கு பின்னா பேசுறது இல்ல, எதுவும் குழப்பி ம். பேசுறது இல்ல, தெளிவா என்ன திமுக நடக்குதோ எல்லாம் மேல 100 இருந்தீங்களா? தடவை 100 திமுக ரீல் தாய் ஒரு எல்லாம் மேல மாமன் டைரக்ஷனை இல்லப்பா, மாத்தி ரியல் மாத்தி. தாய் மாமன் சொல்லியிருக்காரு. ரீல் தாய் மாமன் இல்ல, என்ன ரியல் ப்ரோ? தாய் மாமன். ஆமா ஆமா ஆமா. மைக்கில் அவனை மேல தூக்காத, தலைவன் வந்து அபியூஸ் பண்ண. பார்த்தேன். பை எலெக்ஷனை கூட தலைவன் கேம்பெயின் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாதான் நினைக்கிறேன். லைட்டா தெளிவா ஒரு சொல்லிடுறாரு, ஹிண்ட போட்டு போயிருக்காரு. இந்த வர்றாரு, நிரந்தரமா இவனுங்களை கூப்பில தாங்க உட்கார வைக்கணும், இவனுங்க உள்ளே வரக்கூடாதுன்றதால தலைவன் தெளிவா இருக்காரு. இல்ல இவனுங்க அவரே வந்த கொஞ்சம் எந்த பார்த்து யூஸும் இல்ல, செஞ்சு புரியுதா கொடுங்க. ப்ரோ? இவனுங்க நம்மள உட்காந்து வெளியே இருந்து குறை சொல்லி நம்மள கரெக்ட் பண்ணா மட்டும் போதும், நம்ம கரெக்டா இப்போ ஓகேவா? ஏதாவது சின்ன சின்னதான், பெரிய எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இவங்க சொல்ற குறையும் கரெக்டா எல்லாம் இல்ல ப்ரோ, அவர் தெளிவா சொல்லிட்டாரு பாத்தீங்களா? மேகதாது பிரச்சனை உங்க ஸ்டாண்ட் என்ன, அது என்ன இது என்னன்னு. டேய், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ டிஸ்மிஸ் பண்ணது யாரோட பீரியட்ல, எப்ப நடந்துச்சு? அதை எடுத்து எவனாவது பேசியிருக்கியா? ஏன்னா நான் வீரன் சூரன் வெளியே நின்று ஃபயர் விடுறதை விட்டுட்டு நீ கோர்ட்ல போயிட்டு வாதாடி அதை ஜெயிச்சிருக்கணும், கரெக்ட் தானே? அதுக்கு துப்பு இல்லை இவனுங்களுக்கு. சுப்ரீம் கோர்ட் பக்கம் போனாலே அடி வாங்குறானுங்க. டேய் பெட்டிஷனை படிச்சியா,
எஃப்ஐஆர் படிச்சேன், எஃப்ஐஆர்ல யாரு பேருக்கு தெரியும், இது வரைக்கும் தெரியாம போய் ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்றவனோ இல்ல ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ண வக்கீலோ இருப்பானா? இவனுங்க என்ன மாதிரி போய் வாதாடி இருப்பானுங்க? வில்சன் தான் பெரிய நீ வேற ஆலோசகரு. குமரி சொல்லுங்க ப்ரோ, பிகாச்சு. நீ வேற போய் சுப்ரீம் கோர்ட் போய் அங்க போய் வாதாடிட்டு இருக்கும்போது பார்ட்டி ஃபண்ட் ஜட்ஜ் சொல்லிட்டாரு, நான் டென்ஷன் ஆகி கேஸ் வாபஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஓடிருப்பாரு ஏங்க, வில்சன்லாம் வந்து ஒரு காலத்துல மச்சான் பார்ட்டி ஃபண்ட். இல்ல மச்சான், நம்ம ஃபர்ஸ்ட் லைவ்ல பார்த்த கேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கரூர் தான் நினைக்கிறேன். பெருசா நம்ம பார்த்தது வக்ஃபுக்கு அடுத்து நம்ம கரூர் தான் பார்த்தோம். கரூர் பார்க்கும்போது என்ன பேசினாலும் 41 மச்சான் மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரி 41 ஒரு 100 தடவை சொல்லியிருப்பான்டா. இரா பிகாச்சு ஏதோ கருத்தை பதிவு பண்ண வரேன், சொல்லுங்க பிகாச்சு. இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு சும்மா இருக்கா? ஏன் அந்த ரொம்ப கையை நேரத்துக்கு கீழே தான் முன்னாடி அவங்க இருக்குன்றாங்க. அனலைஸ் பண்ணாங்க. எனக்கு எல்லாம் காட்டலடா டேய், உனக்கு மட்டும் காட்டு பக். சரி பக் நினைக்கிறேன். ஓகேடா. ஏன் வெளில தூக்கி போடுது? பக் ஓகே ஓகே. அதே மாதிரி இதையும் மென்ஷன் பண்ணாரு பாத்தியா மச்சான்? பார்ட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு சொன்னேங்க, அவ்வளவுதாங்க. எலும்பி ஓடுறானுங்க. யாரு என்ன? ஐயோ நான் ஒன்ன சொல்லலையா, பொதுவா சொன்னீங்க அப்படின்னா கூட கேட்க மாட்டாங்க போல. ஏய், பொதுவா போற எப்படி போக்குல சொல்றீங்க? என்னைய தான் ஏடிஎம்கே ஒரு அடி அடிக்கிறாரா மச்சான்? தீந்து போன தீர்ந்து போன சக்தி. சக்தி. 2 பேரும் கூட்டுலதான் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கானுங்க. முடிஞ்சா நீ இல்லன்னு ப்ரூஃப் பண்ணு. இப்ப என்னன்னா அடுத்து எனக்கு பை தெரிஞ்சு எலெக்ஷன் தனியா எவனாவது ஒருத்தன் கேண்டிடேட் மச்சான், இல்ல எப்படியுமே இவனுக்கு எவனா ஒருத்தன் கேண்டிடேட் போட மாட்டான், சரியா? ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே. அதுக்கு அண்ணன் இப்பவுமே வைக்கிற டிராப், வாங்க 2 பேர் நின்று தயவு செஞ்சு ஓட்ட பிரிச்சிருங்க. புரியுதா அவனுக்கு? புரியுது. இவரு இப்படி நின்று சொல்லிட்டாரா? ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ 2 பேரும் ஒண்ணு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ணன் இக்குன்னு ஒரு புள்ளி வச்சிருக்காரு மச்சான். நம்ம இதை புடிச்சு மேல போயிட வேண்டியதான். ஒண்ணு இவனுங்க போட்டானுங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்போம், அப்படி கேண்டிடேட் போடலன்னா பொழக்க போறான். அப்ப 2 பேரும் சேர்ந்துதான் இவ்வளவு நாள் ஏமாத்திருக்கீங்க தமிழ்நாட்டை. இல்ல தோழர்களே, இதுக்கப்புறம் மச்சான் இன்னொன்னு என்னது, டிஎம்கே ஸ்பேஸ் போற எல்லாருமே கேளுங்க, எல்லா இடைத்தேர்தலையும் நீங்க தனிச்சு நின்றுவீங்களான்னு ஒரு கேள்வி கேளுங்க. அவங்களே ட்ரிகர் ஆகி கத்துவானுங்க. ஆமா ப்ரோ. இன்னொன்னு என்ன தெரியுமா மச்சான், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உள்ள போன அப்புறம் அண்ணன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். புரியுதா? வெளியே இருந்ததை விட இவனுங்க பார்ட்னர்ஷிப் போட்டு எப்படி எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க அண்ணன் டேபிளுக்கு ரிப்போர்ட் எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா ஒண்ணு அடிக்கிறாரு. இல்லன்னா இவ்வளவு கான்பிடென்டா பேச மாட்டாரு மச்சான், புரியுதா? இன்னும் நிறைய இருக்குன்னு பல மென்ஷன் விஷயம், பண்ணிருக்காரு. ஆமா நிறைய இருக்குன்னு மென்ஷன் பண்ணாரு. இன்னொன்னு எவ்வளவு இருக்குன்னே தெரியாது, அதையும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் பாத்தியா? பார்த்தேன். இதுக்கே அழுவானுங்கடா இவனுங்க. அப்ப கால் புணிச்சுல மச்சான் இல்லடா 2 பேருக்கு சின்ன இல்லடா, டிவிஎஸ்சி வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட இது கரெக்டா? இதுக்கு போற நம்ம இப்போ உள்ளூர் போலீஸ் பார்த்தே இந்த ரைடுக்கே வந்து இவனுங்க ஆன்டிசிபேட்டட் பெயில் வாங்குறது, ஓடி ஒளியறது, இந்த வேலை பாக்குறானுங்கன்னா லைட்டா இந்த ஊழல் விஷயத்துக்கு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கூட சேர்ந்து லைட்டா இவனை அடிச்சா என்னடா பண்ணுவானுங்க? இடி எல்லாம் உள்ள வந்து தமிழ்நாட்டு பக்கமே வர மாட்டானுங்க போலி. காசை கொடுத்து எங்கேயாவது ஈடி வந்து நோண்ட மாட்டான். போய் டேட்டா கால்ல போய் வந்துடுவாங்க. டெல்லி ஓடிடுவாங்க. ஈடி வந்தாவே அடுத்த நாள் டெல்லி. இல்லடா விக்ரம, ஏய் இடி ரைடு வரும்போது கூட இவனுக்கு இப்படி எல்லாம் ஓடி போய் மறையல, அது பாத்திருக்கியா நீ? அப்ப அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்திருக்கு பாரு. அவனுங்களை விட நம்ம பவர்ஃபுல் நினைக்கிற மச்சான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா. அதான் மச்சான், ஈடி வந்து அங்க போய் மன்னிப்பு கேட்டா கால்ல விழுந்தா விட்டுருவாங்க. இங்க வேற வழியே இல்லையே. யாரு இங்க மன்னிப்பு கேட்க கூட கதவு திறக்க மாட்டாங்களே. இல்ல மச்சான், இவனுங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கான்டாக்ட் பாயிண்ட் ஆதவ் தான் இவனுங்களை உள்ள தூக்கி போடணும்னு குறியா இருக்கான். அவங்கிட்டயும் போக முடியாது. தப்பித்தவரை ஜெகதீஷ் பிளேஸ் காலில் விழுந்து அண்ணங்கிட்ட வந்தா வாய்ப்பே இல்ல. அந்த ஹோம் மினிஸ்டர் போன் பண்ணாலே எடுக்க மாட்டாப்புல. இவனுங்க எல்லாம் இப்ப என்ன ஆவானுங்க? எனக்கு இது இப்பதான் மச்சான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, புரியுதா? இவனுங்க